பெரிய ஃபேன் பேஸ் இருக்கிறவங்க ஒரு முக்கிய ஃபேக்டரா இருந்திருக்காங்க. 2026 நோக்கம் வச்சிருக்கீங்க. விஜய் கிட்ட அணுகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பெரிய ஃபேக்டர் தான் இல்லைன்னு நான் சொல்லணும். யார் அரசியலுக்கு வந்தாலும் கூட மக்கள் புதியவர்களுக்கு தமிழகத்தில் எப்போ வாய்ப்பு கொடுப்பாங்க. 2026 பொறுத்தவரை கூட்டணி ஆட்சி, நான் சொல்றதை நீங்க எழுதி வச்சுக்க. தமிழ்நாட்டில் இன்னைக்கு நிலைமையில எந்த கட்சியும் தனியாக இங்கே ஆட்சி அமைக்க முடியாது. இன்னும் 500-550 நாள் இருக்கு. நான் சொல்வதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். 2026 தமிழக அரசியல்ல முதலாக ஒரு முழுமையான கூட்டணி ஆட்சியை நம்ம பார்க்கத்தான் போறோம். நான் பேசுறத பார்த்து அப்படி தெரியுதானே? அதுக்கு இன்னொருத்தரை கொண்டு வந்து நீங்க கூட்டணி வைக்கணும். திமுகவோடு பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் இருந்த பொழுது தமிழகத்திலே வரலாறு காணாத தோல்வியை நாங்க பார்த்தோம். வரலாறு காணாத தோல்வி. குறைந்தபட்சம் 3.5 லட்சம் 4 லட்சம் தான் அந்த தோல்வியினுடைய மார்ஜினா இருந்துச்சு. இன்னைக்கு 2024 தேர்தலில் இன்னைக்கு கண் கெட்ட பின் சூரிய நமஸ்காரம் என்ற அதிமுகவுக்கு தெரிந்த பிறகு இன்னைக்கு அதனுடைய தலைவர் கோயம்புத்தூரை சார்ந்த எஸ்பி வேலுமணி அவர்கள் சொல்றாங்க, நாங்க 2 பேரும் ஒன்னா இருந்தா 35 ஜெயிச்சிருப்போம். அவங்க தனியா இருந்தே ஒரு சீட்டு கூட ஜெயிக்கல, எப்படி ஒன்னா இருந்து 35 ஜெயிப்போம்னு அவர் சொல்றாரு. அதனால் ஏற்கனவே சொன்னது போல மக்கள் 3 அணியை பார்த்து விட்டு மக்கள் வாக்களிச்சாங்க. அதிலும் தலைவர்கள் என்ன சொன்னாங்க, நாங்க பிஜேபியோட இப்ப இல்ல, இதுவரை வராத ஓட்டுகள் எங்களுக்கு வரும். இத்தனை காலமாக நிர்பந்திக்கப்பட்டு பிஜேபி அரசு கொண்டு வந்த சில சட்டங்களுக்கெல்லாம் நாங்க ஆதரவு கொடுத்தோம், இப்ப எங்களுக்கு நிர்பந்தம் இல்லைன்னு சொன்னாங்களே. அதனால வேலுமணி அவர்களுடைய அந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கும் பொழுது வேலுமணி அவர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் ஏதோ உட்கட்சி பிரச்சனை மாதிரி எனக்கு தெரியுது. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களாக இருக்கட்டும், வேறு அதிமுக தலைவர்களாக இருக்கட்டும், இந்த கூட்டணி பிரிந்த பிறகு வேறு காரணம் சொன்னாங்க. எங்களுக்கு இந்த சமுதாயத்தினுடைய வாக்கு வரும், இந்த வாக்கு வங்கி இத்தனால இல்ல, நாங்க தவறு பண்ணிட்டோம், நிர்பந்திக்கப்பட்டு சில சட்டங்களுக்கு ஆதரவு கொடுத்தோம்னு சொன்னவங்க இன்னைக்கு பிஜேபி எங்களோட இருந்தா 35 ஜெயிச்சிருப்போம்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் எஸ்பி வேலுமணி அவர்களுக்கும் கட்சிக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை ஆரம்பித்திருப்பதாகத்தான் நான் பார்க்கின்றேன். மத்தியில பாஜக பெரும்பான்மை இல்லாத காரணம் அண்ணாமலை தான். அதிமுக கூட கூட்டணி வச்சிருந்தா பாஜக தேவையான மெஜாரிட்டி வந்து சமூக வலைதளங்கள் நிறைய. 2019 அதிமுக ஆளும் கட்சியாக இருந்த பொழுது அப்பவே அவங்களால ஒரு சீட்டு ஜெயிக்க முடியல. இன்னைக்கு 2024 அதிமுக பல இடத்துல டெபாசிட் இழந்திருக்காங்க. எந்த அர்த்தத்தில் அதனுடைய தலைவர்கள் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள்? இந்த 2024 தேர்தலுடைய பாடம் என்னன்னா, தமிழகத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற தலைவர்கள் எல்லாம் மக்களால் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்பது அந்த தேர்தலுடைய செய்தியை. மக்கள் நிராகரிச்சுட்டாங்க. அந்த அரசியல் வேண்டான்னு நினைக்கிறாங்க. சந்தர்ப்பவாத அரசியல். கூட்டணியில் இருக்கும்போது ஒரு பேச்சு, கூட்டணியிலிருந்து வெளியே வந்த பிறகு ஒரு பேச்சு, எஸ்டிபிஐ போன்ற ஒரு ஃபண்டமெண்டலிஸ்ட் குரூப்புகளோடு கூட்டணி வைத்துக் கொண்டு ஒரு தேர்தலை எதிர்கொண்டால் என்ன ஆகும் என்பதை தமிழக மக்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்களுக்கு பாடம் போட்டிருக்காங்க. இதே வேலுமணி என்ன சொல்லாமே, கோயம்புத்தூர்ல எல்லா எம்எல்ஏ அவங்க பக்கம் இருக்கிறாங்க. அப்படி இருந்து கோயம்புத்தூருடைய 6 தொகுதியில 3 சட்டமன்ற தொகுதியில டெபாசிட் இழந்திருக்கிறாங்க. 3 சட்டமன்ற தொகுதியில அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் டெபாசிட் இழந்திருக்கிறாங்க. இதுவரை தமிழகத்தில் ஏதாச்சும் ஒரு தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கோயம்புத்தூர்ல 6 டெபாசிட் இழந்ததை பார்த்திருக்கிறோமா? அப்படி என்றால் கோயம்புத்தூர் மக்கள் அதிமுகவை நிராகரித்து விட்டார்கள். இந்த சந்தர்ப்பவாத கட்சி நமக்கு வேண்டாம் என்று முடிவு செய்திருக்கின்றார். அந்த விரக்தியினுடைய உச்சத்தில் எஸ்பி வேலுமணி அவர்களை போன்றவர்கள் பேசிக் கொண்டிருக்கின்றார். என்னுடைய தொண்டன் ஒருத்தரை பார்த்த திருச்செந்தூர்ல அண்ணாமலை அவர்கள் தோற்றுவிட்டார், நான் பந்தயம் கட்டி இருக்கின்றேன், அதற்காக மொட்டை அடிச்சு அந்த ஊரினுடைய பொதுவெளியில ஊர்வலமா நடந்து போயிருக்கு. அது பார்ப்பதற்கு எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்தாலும் கூட இன்னொரு தொண்டர் வந்து விரலை வெட்டிக்கிட்டார். அதனால் நான் சொல்வதெல்லாம் நம்முடைய காலம் வரும். நாம் இப்போது வளர்கின்ற கட்சி, வளர்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு பூனை ஆணையாக மாற வேண்டும் என்றால் ஒரு கடினமான பாதையில் அந்த பூனை நடந்து போகணும். அந்த பூனை 3லிருந்து 10க்கு வரணும், 10லிருந்து 20க்கு போகணும், 20லிருந்து 30க்கு வரணும். அதன் பிறகு எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் தானாக வருவார். அதுவரை கடுமையாக பணி செய்ய வேண்டும். ஆனால் தொண்டர்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள், விபரீத முடிவுகள் எதுவும் முதல் எடுக்காதீங்க. விபரீத முடிவுகள் எதுவும் முதல் எடுக்காதீங்க. இரண்டாவது, இந்த ஆட்டை கொண்டு வந்து நடுவழியில வெட்டுறது, அதை வந்து கொடூரமா அதை போட்டோ எடுத்து சமூக வலைதளத்தில் போடுறது, அப்படி வெட்டுற மாதிரி இருந்தா எம்எல்ஏ கை வைங்கன்னு நான் சொல்றேன். திமுக காரனுக்கு அவ்வளவு கோபம் இருந்தால் தயவு செஞ்சு இந்த வாய் பேசாத ஆட்டை விட்டுட்டு நான் கோயம்புத்தூர்ல தான் இருக்க போறேன். இதான் என்னுடைய ஊர். இங்க விவசாயம் பார்த்துட்டு இருக்கேன், கரூர் பக்கத்துல. இங்க நம்முடைய பவுண்டேஷன் இருக்கு. இந்த கட்சியினுடைய தொண்டனா இருக்கேன், எங்க இருக்குன்னு எல்லாத்துக்குமே தெரியும். அப்படி திமுக இருக்கக்கூடிய தொண்டனுக்கு என் மீது அப்படிப்பட்ட ஒரு கோபம், அண்ணாமலையின் மீது கை வைக்க வேண்டும் என்ற ஆசை இருந்தால் எம்எல்ஏ வந்து கை வைங்க.
அந்த அப்பாவி ஆட்டை, வாய் பேசாத ஆட்டை நடு ரோட்ல ஏன் தரதன இழுத்துட்டு போய் தலையை வெட்டி அது கொடூரமாக அந்த ரத்தம் வெளியே வர்றதெல்லாம் படமாக எடுத்து எதுக்கு சித்தரிச்சு சமூக வலைதளத்துல போடுறீங்க? இதெல்லாம் தேவையில்லாத வேலை. இங்க தானே இருக்க போறேன், எங்க நான் போறேன்? அந்த கை எம்எல்ஏ வைங்கன்னு நான் சொல்றேன். யார் சொல்லிட்டு இருக்காங்க? யார் சொல்லிட்டு இருக்காங்க சொல்லுங்க. சமூக வலைதளத்தில் எந்த ஐடி சொல்றாங்க? எந்த ஐடி சொல்றாங்க? இல்ல எந்த ஒரு ஐடி பேர் சொல்லுங்க. அண்ணே, ஒரு பத்திரிகை நண்பர்கள் கேள்வி கேட்டா பத்திரிகை நண்பர் தெரியாதுண்ணா, தெரியாதனாலதான் கேட்கிறேன். அப்படி யாரும் சொல்லி நான் சொல்றேன், அப்படி யாரும் சொல்லி நான் சொல்றேன். சொன்னாங்கன்னா எந்த ஐடின்னு ஓபன் பண்ணி காட்டுங்க. அந்த ஐடி பேர் சொல்லுங்க, எந்த பேஸ்புக் ஐடின்னு சொல்லுங்க, அவர் பேர் சொல்லுங்க. நான் இல்லைன்னு நான் சொல்றேன், இருக்குன்னா நீங்க கேட்கணும்ல. நீங்க எஸ்பி வேலுமணி சொன்னாருன்னு கேட்டீங்க, பதில் சொன்னேன். இவரு சொன்னாருன்னு கேட்டீங்க, பதில் சொன்னேன். ஆர்பி உதயகுமார் சொன்னாங்கன்னு கேட்டீங்க, பதில் சொன்னேன். ஆட்டை வெட்டினாங்கன்னு கேட்டீங்க, பதில் சொன்னீங்க. இது யாரு கேட்டாங்கன்னு சொல்லுங்க, பதில் சொல்றேன். அடுத்தது அண்ணா, எதுக்கண்ணா எதுக்கண்ணா அண்ணா வாக்கு எண்ணிக்கை மையம். நான் ஒரு மாநில கட்சியினுடைய, தேசிய கட்சியினுடைய மாநில தலைவரா இருக்கிறேன். எல்லா இடத்தையும் மானிட்டர் பண்ண, எல்லாத்தையும் பார்க்கணும். வாக்கு எண்ணிக்கை மையத்துக்குள்ள பொதுமக்கள் இருக்கிறாங்களா? கோயம்புத்தூர் பொதுமக்களை வாக்கு எண்ணிக்கை மையத்துக்குள்ள விடுறீங்களா? வாக்கு எண்ணிக்கை மையத்துக்குள்ள இருப்பது கட்சி முகவர்கள். 3 கட்சியினுடைய முகவர்கள் இருக்கிற இடத்துல அது எப்படி பொதுமக்கள் கோவப்படுறாங்க? அது எப்படி பொதுமக்களுக்கு கோவம் வரும்? அது எப்படி பொதுமக்கள் வாக்கு எண்ணிக்கைக்குள்ள யாராச்சும் பாத்தீங்களா? பொதுமக்கள் அலோ பண்றாங்களா? ஜிசிடி கேட்டுக்குள்ள யாராச்சும் கோயம்புத்தூர் பொதுமக்களை பாத்தீங்கன்னா, பொதுமக்களை எங்கே சந்திக்க வேண்டுமோ பொதுமக்களுக்கு அங்க சந்திக்கிறோம். வாக்கு எண்ணை மையத்துக்குள்ள பொதுமக்களே அலோ பண்ண மாட்டாங்க. அலோ பண்றது மீடியாவும் முகவரும். அப்ப யாரு கோவம் நீங்க சொல்லுங்க. நான் கேட்கிறேன், அவரு கேட்ட கேள்வி நான் கேட்கிறேன், யாரு கோவம்? அது முகவர்களும் கட்சி முகவர்களும் மீடியா நண்பர்களும் இருக்கடா. அங்க என்ன வேலைன்னு நான் கேட்கிறேன். பொதுமக்களை எங்க சந்திக்கணுமோ அங்க சந்திக்கிறோம். அடுத்த வேட்பாளர் எங்க இருக்க வேண்டிய அங்க இருக்கிறானே, ஏன் அதே இடத்துல வேட்பாளர் வேற இடத்துல இருக்கக்கூடாதா? வேட்பாளர் வேற பேசக்கூடாதா? அதே ஊர்ல இன்னொரு பணி செய்யக்கூடாதா? ஏன் வாக்கு எண்ணிக்கை அன்னைக்கு வேட்பாளர் வாக்கு எண்ணிக்கை மையத்துக்குள்ள உட்காரணும் ரூல் இருக்கா? அல்ல ஓட்டு போட்டுட்டு வேட்பாளர் ஓட்டு போட்ட மையத்துக்குள்ளே சேர் போட்டு உட்காரணும் ரூல் இருக்கா? எலெக்ஷன் கமிஷன் அந்த மாதிரி ரூல் இருந்தா சொல்லுங்க. செய்வதற்காகத்தானே கொடுத்திருக்கோங்கண்ணா. நீங்க ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது இத்தனை காலமாக கோயம்புத்தூர்ல நடக்காததை நாங்க கையில் எடுத்திருக்கோம், அதை நடத்தி காட்டுவோம். இத்தனை காலமா 10 ஆண்டு காலமா அதிமுகவினுடைய ஊழலை கோயம்புத்தூர் மக்கள் பார்த்தாங்க. ஸ்மார்ட் சிட்டியிலிருந்து எல்லாத்திலையும் ஊழலை பார்த்தாங்க. அதையெல்லாம் கையில் எடுத்து தனிப்பட்ட முறையில் ஒரு வேட்பாளராக, ஒரு கட்சியினுடைய தொண்டனாக அதை செய்து காட்டுவது என்னுடைய சங்கல்பம். அது படிப்படியாக அனைத்தையும் செய்து காட்டுவோம். அது மக்களுக்கு தெரியும். அண்ணாமலை சொன்னா செய்வாருன்னு தெரியும். அதை செஞ்சு காட்டுவோம். அதிகமான வாக்குகள் வாங்கியிருந்தது. அந்த தகவல் யார் வாங்கலீங்கன்னா? யார் வாங்க? பொய் சொல்ல விரும்பல. அண்ணன் டேட்டாவை செக் பண்ணிட்டு பேசணும். அண்ணன் பேசணும். அது வேலுமணி அண்ணன் கொஞ்சம் அவருடைய அரசியல் ஞானத்தை, அவருடைய அரசியல் அறிவை வேலுமணி அண்ணன் கொஞ்சம் திரும்ப சுய பரிசோதனை செஞ்சுக்கணும். அதனால வேலுமணி அண்ணனுக்கு எல்லா ரைட்ஸ் இருக்கு. தவறான தகவலை ஒரு அதிமுகவினுடைய மூத்த தலைவர் பத்திரிகை நண்பர்கள்ட்ட தவறான தகவலை சொல்லக்கூடாது. அந்த தவறான தகவலை நம்பி பத்திரிகை நண்பர்கள் அந்த கேள்வி எனக்கு கேட்கக்கூடாது. வேற ஏதாச்சும் கேள்வி இருக்கானா? வேற இல்ல, இதை விட என்ன போக முடியும்? 11.5% வந்தது பெருசு இல்லையா? அது ஏற்றம் தானே காட்டுது, இறக்கத்தை காட்டுதா? 12 இடத்துல 2வது வந்திருக்காங்க, அது ஏற்றம் இல்லையா? கோயம்புத்தூர் மாதிரி இடத்துல அதிமுக கோட்டைன்னு சொன்னதை ஜஸ்ட் டெபாசிட் வாங்கியிருக்கிறாங்க. அதிமுக 3 இடத்துல டெபாசிட்டை இழந்திருக்கிறாங்க சட்டமன்றத்தில். இது ஏற்றம் இல்லையா? இது மக்களால போனனாலதான் அந்த ஓட்டு வந்திருக்கு. இந்த ஓட்டு ஏன் வந்திருக்கு? மக்களோட மக்களாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டன் பணி செய்யறனாலதான் அந்த ஓட்டு வந்திருக்கு. அடுத்து வெற்றி 3 முனை போட்டி 2 முனை போட்டியாக மாறி 40%, 45% வாக்கு வங்கி அடுத்து வரும். இட்ஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ். அது கட்சிக்கும் தெரியும். மக்களுடைய அன்பை சம்பாதிப்பதற்கு இன்னும் உழைச்சிக்கிட்டே இருங்க, கடுமையா உழைங்க. என்ன சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்வால்வ்மெண்ட்? ஜியோ இஷ்யூ பண்ண சொல்லுங்க. மாநில அரசு வெள்ளை அறிக்கை கொடுக்கட்டும். சென்ட்ரல் கவர்மெண்ட் எங்க கரண்ட் ஏத்த சொல்லி எப்ப சொன்னாங்க? அதுக்கப்புறம் நான் பதில் சொல்றேன். சும்மா உங்க பொய்ய பேசி தெரிஞ்ச எப்ப நான் பதில் சொல்றது? நாங்கள் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். ஒரு சரித்திரம் காணாத அளவுக்கு நம்பிக்கை வைத்து வாக்களிச்சிருக்கிறீங்க. ஆளும் கட்சி போட்ட எல்லா இடர்பாடுகளை தாண்டி வாக்களிச்சிருக்கிறீங்க.
ஆளும் கட்சியினுடைய பணபலம் படைபலத்தை தாண்டி வாக்களிச்சிருக்கிறீங்க. இங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் யார் இருந்தும் கூட அதையும் தாண்டி வாக்களிச்சிருக்கிறீங்க. நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியின் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை அது காட்டுது. இந்த நம்பிக்கைக்கு எப்பொழுதும் நாங்கள் எங்களுடைய உழைப்பு என்பது இரட்டிப்பாக கோவை மக்கள், குறிப்பாக அவர்களுடைய வளர்ச்சி, நாங்கள் சொல்லியிருக்கக்கூடிய செயல் திட்டங்கள் எல்லாம் கொண்டு வருகின்றோம். இந்த வாக்கு எங்களை உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்தி இருக்கிறது. நாங்கள் சரியான பாதையில் தான் செல்லுகின்றோம் என்று தமிழக மக்கள், கோயம்புத்தூர் மக்கள் அந்த செய்தியை சொல்லி இருக்கின்றார்கள். அவர் யாருன்னே தெரியாத தலைவா, அவங்க சொல்லுவாங்க என்னுடைய செயல்பாடு தான் பாரதிய ஜனதா கட்சி இரட்டை இலக்கு நான் சொல்றேன். நீங்க இல்லை, நீங்க சொல்லிக்கீங்க. எங்களுடைய செயல்பாடு தான் பாரதிய ஜனதா கட்சி 2வது இடத்துல 12 இடத்துக்கு வந்திருக்காங்கன்னு சொல்றேன். நீங்க இல்லைன்னு சொல்லுங்க. எங்களுடைய செயல்பாடு தான் அதிமுகவுடைய கோட்டையில ஜஸ்ட் டெபாசிட் வாங்கியிருக்காங்கன்னு நான் சொல்றேன். இல்லைன்னு சொல்லுங்க. எங்களுடைய செயல்பாடு தான் அதிமுக 3 இடத்துல டெபாசிட்டை இழந்திருக்காங்கன்னு நான் சொல்றேன் கோயம்புத்தூருக்குள்ள. இல்லைன்னு சொல்லுங்க. எங்களுடைய செயல்பாடு தான் தமிழகத்தில் அதிமுக நிராகரிக்கப்பட்டிருக்குன்னு நான் சொல்றேன். இல்லை நீங்க சொல்லுங்க. எங்களுடைய செயல்பாடு தான் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி வேகமாக வளர்கின்ற கட்சின்னு மக்கள் சாட்சிப்படுத்தியிருக்காங்க. இல்லை நீங்க சொல்லுங்க. பெரிய காங்கிரஸ் ஒரு முக்கிய ஃபேக்டரா இருந்திருக்காங்க. 2026 நோக்கம் விஜய் கிட்ட அனுப்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பெரிய ஃபேக்டர் தான். இல்லைன்னு நான் சொல்லணும். யார் அரசியலுக்கு வந்தாலும் கூட மக்கள் புதியவர்களுக்கு தமிழகத்தில் எப்போ வாய்ப்பு கொடுப்பாங்க. 2026 பொறுத்தவரை கூட்டணி ஆட்சி, நான் சொல்றதை நீங்க எழுதி வச்சுக்கங்க. தமிழ்நாட்டில் இன்னைக்கு நிலைமையில எந்த கட்சியும் தனியாக இங்கே ஆட்சி அமைக்க முடியாது. இன்னும் 500-550 நாள் இருக்கு. நான் சொல்வதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். 2026 தமிழக அரசியல்ல முதலாக ஒரு முழுமையான கூட்டணி ஆட்சியை நம்ம பார்க்கத்தான் போறோம். நான் பேசுறதை பார்த்து அப்படி தெரியுதானே? அதுக்கு இன்னொருத்தரை கொண்டு வந்து நீங்க கூட்டணி வைக்கணும் பையனை.